பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கல்லணை கிராமத்தில் அமைந்துள்ள பாலமரத்தம்மன் என்ற சுந்தரவள்ளி அம்மன் கோவில் முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கல்லணை கிராமத்தில் அமைந்துள்ள பாலமரத்தம்மன் என்ற சுந்தரவள்ளி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், பன்னீர், தயிர், நெய், தேன், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாக பகுதியில் புதுப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் அம்மன் பாடலுடன் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூஜை பொருட்களும் அன்னதானமும் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கல்லணை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். சிவாய விளக்கே போற்று, ஒப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்று, அருளே உருவாய் அமைந்தாய் போற்று, இல்ல மக்கள் இறுதி போற்று, ஒருவன நாணம் கொடுப்பாய் போற்று, திருவே போற்று, பக்தி ஆழ்ந்த ஓம் ஜோதியாய் உணர்வுமாக விளக்கே போற்று.